நண்பர்களே, சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மாதம் ராஜயோகம் ஏற்பட போகின்றதா? உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் யோகம் ஏற்பட போகின்றது? தொழிலில்லா, குடும்ப வாழ்க்கை இல்லா, குழந்தை வழி இல்லா, இல்லது பொருளாதார நிலை இல்லா, எதில் பணத்திலா, எதில் ஏற்பட போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் எந்த கிரக பேச்சுகள் யோகத்தை தரப்போது, எது தீமையை செய்ய போகின்றது, பரிகாரம் என்ன என்பதையெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பல வழிகளில் நல்ல பலன்களை தரப்போகின்றது. உங்கள் திறமைகளில் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்கவும் மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதை உங்கள் கதவை தட்டுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பர்களே, தொழிலை பொறுத்தவரை தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கல்ல கிளிக் பண்ணுவதுடன் நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், பகிருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக கமெண்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். மற்றபடி முழுமையாக கேட்கிறா இந்த ஃபோன் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். ஜாதகம் என்றான, கைரேகை என்றான நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகட்டும். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். தொடர்ந்து பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்கவும். செப்டம்பர் மாதம் முன்னேற்றத்தின் பாதை உங்கள் கதவை தட்டும். உங்களுக்கான பாதை தெரியும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் முன்னேறுவதற்கான தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். நீங்கள் உங்கள் வேலையில் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் மற்றும் நிலுவையில் உள்ள சம்பளம் அல்லது நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் வேலையில் சம்பள உயர்வு பெறுவீர்கள். முயற்சிக்கவும். சம்பள உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வு போன்றன உங்களுக்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் அமையும். கடின உழைப்பு மற்றும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் முழு மனத்துடன் செய்வீர்கள். இது உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் தரும். சிம்மராசி என்பர்களே, வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். செயல்படுங்கள். எந்த ஒரு அரசாங்க அதிகாரியுடனும் உங்கள் நடத்தையை கெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக கையாள முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் வணிக முன்னேற்றத்திற்கு உதவும். நீங்கள் கடின உழைப்பாளி. உங்கள் கடின உழைப்பை சரியான திசையில் செலுத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை தரும். சிம்மராசி என்பர்களே, செப்டம்பர் மாதம் புரட்டாதி காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமானது. சில சமயங்களில் உங்கள் காதலி அல்லது காதலன் உங்கள் மீது எந்த காரணமும் இல்லாமல் கோபப்படுவர். இதனால் நீங்களும் கொஞ்சம் எரிச்சல் அடைவீர்கள். ஆனால் காதல் என்பது இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு உறவாகும். ஒருவரை ஒருவர் கவனித்து உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் மன அழுத்தமாக இருக்கும். மனத்தில் அமைதியின்மை குழப்பத்தை ஏற்படுத்தும். 18ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை சீரடைய தொடங்கும். மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும். மன வாழ்க்கை கணவன் மனைவிக்கு இடையில் இந்த மாதம் நிதி விஷயங்களில் மீதமானதாக, அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய நன்றாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். செல்வம் சேரும் சூழ்நிலை இருக்கும். ஆனால் செலவுகள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களே, வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். சிம்மராசிக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்வில் இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் கல்விக்காக கடுமையாக உழைத்து முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். கடும் முயற்சி எடுத்து
படிக்கவும். அக்கறையுடன் படிப்பதன் மூலம் உங்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்மராசி என்பர்களே, உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இதற்கான பரிகாரம், தினமும் செம்பு பாத்திரத்தில் வைத்து சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். செம்பு பாத்திரத்தில் பூ தண்ணிக்குள்ள பூவும் போட்டு வச்சு சூரிய பகவானை மேல பார்த்து கும்பிட்டு இந்த பூ எடுத்து போட்டு அர்ச்சனை செய்யவும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு தண்ணியை விட்டு ஒரு போத்தல்லையோ இல்லாட்டி ஒரு தொட்டி போல செய்து அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூ போட்டு வையுங்கள். அதில் முழித்து விட்டு செல்லணும். சூரிய பகவான் ஒளி அதில் விழக்கூடியதா இருக்கணும். அதில் முழித்து விட்டு செல்லணும். மேலேயும் பார்த்து கும்பிட்டு சூரியவான அந்த வெள்ளைப்பூவும் தண்ணியும் சேர்ந்து அதில் முழித்து செல்லவும். சிம்மராசிக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக கன்னி ராசிக்கு அடுத்த வீடியோ